வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இதில் எடுத்துக்காட்டு 5 17 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முனை 5,-2 மற்றும் குவியம் 2,-2 உடைய பரவளையத்தின் சமன்பாடு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பரவளையத்தோட முனையும் குவியமும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல்ல எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிருவோம். இது வந்து நம்ம எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. முனை எங்கே இருக்குது பாருங்கள், 5,-2. அப்போ 5,-2 எங்கே இருக்கும்? இந்த 4வது கால் பகுதியில் இருக்க வேணா எடுத்துங்க. 1 2 3 4 5 -2 மைனஸ்னால் கீழே வரும் இல்லையா? -1 -2. அப்போ இந்த இடத்துல வரும். இதான் என்னது நமக்கு 5,-2. சரியா? இது வந்து என்னது முனை. அதுக்கு குவியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2,-2 2,-2 இந்த இடத்துல வருமா? 2,-2. இப்போ பாருங்க, பரவளையம் எப்பயும் எப்படி இருக்கும்? இந்த குவியத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ இதுதான் குவியம். அப்போ நமக்கு பரவளையம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்போது இங்கே இருக்குது, குவியத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ எந்த பக்கம் திறப்புடைய பரவளையம்? இடப்பக்கம் திறப்புடைய பரவளையம். இடப்பக்கம் திறப்புடைய பரவளையம். சரியா? இடப்பக்கம் திறப்புடையதுன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? y² = -4ax. இது எப்போன்னா முனை வந்து 0,0 இருக்கும்போது. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 5,-2 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாறும். ஃபார்முலா என்ன? therefore y - k whole square = -4a அப்படி வந்துடும். x - h. இது வந்து என்னது? இந்த ஃபார்முலா வந்து என்னது? முனை வந்து 0,0 இருந்துச்சுன்னா இந்த இது, 0,0 இல்லைன்னா இந்த இது. சரியா? அப்போ நமக்கு இங்கே முனை தெரியும். என்னது? h, k. இப்போ இதில் பிரதி இல்லாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நமக்கு ஏவோட மதிப்பு வேணும். ஏவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். முனைக்கும் குவியத்துக்கும் இடையே உள்ள தொலைவு தான் என்னது? ஏ. இப்போ பாருங்கள், இங்கே ஒய்யோட மதிப்பு -2 -2. அப்போ விட்டுருங்க. இதை மட்டும் பாருங்கள். இங்கே 5, இங்கே 2. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 5லேருந்து 2 கழிச்சோம்னா 3. இதுதான் என்னது? ஏவோட மதிப்பு. ஏன்றது என்ன அப்படின்னா, எதுக்கு இடைப்பட்ட தொலைவு? முனைக்கும் குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. இதில் அப்படியே பிரதிடுங்க. y - k. கேவோட மதிப்பு -2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +2 மாறிடும். அடுக்கு 2 அப்படியே வந்துடும். -4a. ஏக்கு பதிலாக 3 x - h. ஹச்சோட மதிப்பு என்ன பாருங்கள்? 5. அவ்வளோதான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடச்சிரும். இந்த இடத்துல a + b தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். a². ஏக்கு பதிலாக y² + 2ab. 2ab 2y பேர்னா 2y 2y 2 பேர்னா 4y + b². பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர் பண்ணால் 4. சரியா? இப்போ பாருங்கள், = 4 3 பேர்னா 12. என்ன 12? -12. -12 உள்ள பேருங்க. -12x பேருங்கன்னா -12x. மைனஸ் பேருனா ப்ளஸ் 12 5 60. என்ன செஞ்சிட்டோம்? -4 3 பேர்னா -12. -12 உள்ள பெருக்கியாச்சு. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. y² + 4y + 4 + 12x இடது பக்கம் கொண்டு வரோம். -60 இடது பக்கம் கொண்டு வரோம். = 0. சுருக்கிடலாமா? முதல்ல y² உறுப்பு, அதுக்கடுத்து x உறுப்பு 12x, அதுக்கடுத்து y உறுப்பு +4y, அதுக்கடுத்து மாறிலி பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே -60 இருக்குது. அப்போ கழிச்சோம்னா என்ன வரும்? 54 56. பெரிய நம்பருக்கு -56 = 0. இதுதான் நமக்கு தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.